இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரன் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. எப்பயுமே சொக்கநாத வெண்பாலதான் நம்ம தொடங்குவோம். ஒரே ஒரு நிமிடம். எப்பொழுதுமே பஞ்சமா பாதகனை ஆண்ட புகழ் பார்மீதில் கொஞ்சமாயிரு புகழ் கூறுமே வஞ்சமே பூண்டளவில் பாதகம் செய் பொல்லாத நாயேனை ஆண்டளவில் சொக்கநாதா ஆண்டளவில் ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நம்ம தொடர்ந்து நாம் 45வது பதிகமான யாத்திரை 10 என்ற பதிகத்தை மிகச்சிறப்பாக சிந்தித்து வருகின்றோம். அந்த இன்றைய தினம் நாவுக்கரச பெருமானுடைய சித்திரை சதயத்திலே நாவுக்கரச பெருமானுடைய தேவாரங்களை எல்லாம் பாடி மகிழ்ந்து இந்த அனுபவத்துக்குள்ள செல்றோம். இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதத்தை நாம் உரைத்தல் என்பது, அனுபவாதீதம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அனுபூதி. அனுபவாதீதம் என்பது என்ன அப்படின்னா, அது அனுபூதி என்று சொல்வார்கள். நாம் பெற்ற அனுபவங்களை அனுகூலம்னா நாம் பெற்ற அனுபவத்தை பயன்படுத்துவதுதான் அனுகூலம். அது அனுகூலமாக மாற்றுவது அனுபூதி. அந்த அனுபூதி தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய அனுபவங்கள் அனுபூதியாக மாறுவதுதான் அனுபவாதீதம். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். ரிச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆங்கிலத்தை சொன்னா இன்னும் நல்லா புரியும். ரிச்னஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரிச்னஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய அணுகுமுறையில தான் தெரியும். என்னதான் நமக்கு அனுபவங்கள் கிடைச்சாலும், எவ்வளவு வயது கிடைச்சாலும், சிலவங்க சரியா அந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகிக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வயசா இருக்கும். ஆனா எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகளை போடணும்னு தெரியல அப்படின்னா, இத்தனை காலம் பெற்ற அனுபவத்தினுடைய பயன் என்ன? பயன் யாதும் இல்லை. ஆகவே அனுபவத்தினுடைய முதிர்வு என்பது நாம் பெற்ற அனுபவத்தின்படி நின்று காட்டுவது. எனக்கு என்னுடைய கூலி எல்லாத்தையும் தந்துடலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கூலி கொடுத்துடலாம் எல்லாரும் நினைக்கிறேன். அமைச்சர் நாங்கெல்லாம் சொக்கநாதருடைய பரம்பரையில வந்தவங்க. நாங்க கூலி வாங்கிட்டு தான் வேலையே செய்வோம். சிவசிவ எங்களுக்கு கூலி என்பது அடியவர்களுடைய திருமுக குறிப்பு. அதனால அடியவர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் உங்களுடைய முகக்குறிப்பை அடியனுக்கு எழுந்தருள செய்யலாம். அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவசிவ ஓவியா அம்மா அவர்கள், மகேஸ்வரி அம்மா அவர்கள், தேவி அம்மா, மதில் அம்மா, பாரதி அம்மா, சுசிலா அம்மா அவர்கள், புஷ்பலதா அம்மா, சரஸ்வதி அம்மா, ஜானகி அம்மா, விமலா தேவி அம்மா, சந்திரா அம்மா, கலாவதி அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, வளர்மதி அம்மா, அங்கவை அம்மா, ஆக அடியன் செய்த தவம் ஓவியா அம்மா,
மற்ற அடியார்கள் என்னாச்சு? மற்ற அடியார்கள்லாம் திரும்ப தரிசனம் கொடுக்கலாம். சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. எனக்கு அதாவது ஒரு வேலை பார்த்தா கூலி ஒரு 4 நாள், ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா மரகதம் பார்த்தா ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா அன்னைக்கு அதற்கான கூலி 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய். ஆனா எனக்கு இப்ப கிடைச்சதே 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விடவே அதிகமா கிடைச்சிருச்சு. அதனால மற்ற அடியவர் பெருமக்கள் அது கொடுக்க முடியாதுனாலும் பரவாயில்ல. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருடைய திருமுக குறிப்பு கிடைத்தது அடியன் செய்த தவம். ஆக இப்போ நம்ம இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? நாவுக்கரச பெருமானுடைய குருப்பூசை. ரைட்டா? நாவுக்கரச பெருமானுடைய குருப்பூசை. இப்ப நாவுக்கரச பெருமானுடைய குருப்பூசைய நாம எப்படி அனுபூதியா மாத்திக்கிறது? அதுதான் முக்கியம். அதுதான் இந்த அனுபவாதீதம் உரைப்பு. நாவுக்கரச பெருமானுடைய அந்த அனுபவத்தை நம்ம அனுபூதியா அல்லது அனுபவாதீதமா மாத்திக்கிறதுக்கு பேருதான் அவருக்கு செய்யற உண்மையான குருப்பூசை. எல்லாரும் எனக்கு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். நாவுக்கரச பெருமானுக்கு இன்றைய தினம் அவர் பெற்ற அனுபவங்களிலிருந்து ஏதோ ஒரு செயலை நம்முடைய வாழ்வியலில் அப்ளை பண்றோம், அல்லது அப்ளை பண்ணி நம்ம முயற்சி செய்யறோம். அதுக்கான முயற்சி செய்யறதுக்கு பேருதான் அவருடைய வாழ்வியல் அனுபவங்களை அனுபவாதீதமாக மாற்றுதல், அல்லது அனுபூதியாக மாற்றுதல், அல்லது அனுகூலமாக மாற்றுதல் என்று பெயர். இப்போ நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வியல்ல நமக்கு கிடைத்த ஒரு வரி செய்தி என்ன? அடியார்கள் தான் சொல்லணும். ஒரு வரி செய்தி உங்களுக்கு தெரிஞ்சது. நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வியல் அனுபவத்தை உழவார பணி செய்யறது, கோவில் தொண்டு, உழவாரம் எல்லாம் பொருள் தான். சரி, என்ன நாவுக்கரச பெருமான்ட்ட இருந்து கத்துக்கிட்டது என்ன? எனக்கு சொல்லும் போதே கண்கள் எல்லாம் இருக்குது. நம் சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக நினைக்கணும் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அவர் சமண சமயத்துக்கு போனாலும் திரும்பி இங்க வந்துதான் அவருடைய அப்ப போயிட்டு வரணும்னு சொல்றீங்க நீங்க. நாவுக்கரச பெருமான் இருந்து என்ன இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா, அவர் பாடி ஒவ்வொரு பாடல்லையுமே பெருமானுடைய திருவடி பற்றியே பாடியிருப்பார். ஐயா, அவர் செல்வத்தையே விரும்பாதவரு, இறை அருளை மட்டும் அவர் வேண்டும் நினைச்சவர். முக்கியமா பொருள் எல்லாமே போட்டிருந்தாங்க ஐயா. அவர் உழவார பணி செய்யல, பொண்ணு பொருள் எல்லாமே அவர் எப்படியோ மனம் மாறும் இருந்தாங்க. ஆனா அவர் எந்த விதமான பற்று ஆசை இல்லாம வழிபாடு பண்ணாருங்க. அந்த மாதிரி அதுல நம்ம தெரிஞ்சு ஆசையெல்லாம் போக்கணும், அந்த பற்று இல்லாம இருக்கணும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ யாராவது இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா? சரஸ்வதி அம்மா நடந்தே எல்லா கோயிலுக்கும் இது நடைப்பயணம் ஜாஸ்தி, நடைப்பயணம் கத்துக்கிட்டோம். சரி, சரஸ்வதி அம்மா, குருசாமி அம்மா. பெருமாள் மேல அசையாத நம்பிக்கைங்க ஐயா. அசையாத நம்பிக்கை, ரைட். சரஸ்வதி அம்மா மட்டும் பேசலாம். குருசாமி அவங்க அடிக்கடி மாதிரி செஞ்சிருக்காங்க. அம்மா பேச வாழ்க்கையில ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சு இறைவனடி அடைஞ்சாரையா. வாழ்க்கையில எல்லா அடியாரை விட அதிகமான துன்பத்தை ஐயா. அதே போல அவரு தாசமார்க்கத்துல இருந்தாரு. தாசமார்க்கம், அருமை அருமை. சரி, மண்ணையும் பொண்ணையும் சமமா கருதுனார். வசந்தாமா ஓவியம் ஏதோ சொல்ல வராங்க. அம்மா முயற்சி செய்யறாங்க. கொஞ்ச தமிழ்ல நிறைய திருமுறை பதிகம் பெருமான் மேல பாடி இருக்காருங்க. கொஞ்ச தமிழ்ல நிறைய. இதெல்லாம் நம்ம நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வியலில நமக்கு தெரிந்த ஒற்றை வரி அனுபவங்கள். நம்ம கரெக்டா இப்ப நம்ம சொன்னது எல்லாமே நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வியல்ல ஒற்றை வரி அனுபவங்கள். ஆனா நாம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யாத்திரை பத்து பார்த்துட்டு இருக்கோம் இல்ல? யாத்திரை பத்து பார்த்துட்டு இருக்கோம். யாத்திரை பத்துக்கும் நாவுக்கரச பெருமை, ஏன்னா என்னுடைய வேலை அதுதானே. எங்க சுத்தினாலும் யாத்திரை பத்துக்கு நான் கொண்டு வந்து நிறுத்தணும். உங்களுக்கு எங்க சுத்தினாலும் உங்களை யாத்திரை பத்துல தான் கொண்டு போய் நிறுத்தணும். அதனால அனுபவாதீதம் என்பது நாம் பெற்ற அனுபவங்களை அனுபூதியாக அல்லது அப்ளிகேஷனை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ அப்ளிகேஷனா மாத்துறதுதான் அனுபூதி. அதுதான் நம்மளுடைய. அதுல சிவானுபூதி என்பது பேசா நிலை. எது பேசா நிலை?
மனமும் வாக்கும் பேசா நிலை பெறுவது சிவ அனுபூதி. சரி, நம்ம நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல 2 விஷயம் இலையோடு இருந்தது. என்ன? முதல் விஷயம் நாவுக்கரச பெருமானுடைய வாழ்வியல்ல ஏற்பட்ட முதல் விஷயம் என்னன்னா பகை கொள்ளாமை. யார் மேலையும் பகை கிடையாது, யார் மேலையும் கோபம் கிடையாது. தன்னை வருத்திய சமணர்கள் மீதும் கோபம் கிடையாது, தன்னை வருத்திய சமணர்கள் மீது கோபம் கிடையாது. யார் மேலையும் எந்த கோபதாபமும் இல்லை, யார் மேலையும் எந்த பகையும் இல்லை. தனக்கு செய்த, இப்போ நம்ம சுவாமி, நீங்க மற்றவங்களும் பகை இருக்கான்னு கூட கேட்டுக்கலாம், மற்றவங்களும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சாமிக்கு எத்தனையோ அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் அவர் என்ன பண்ணார்னா வாழ்க்கையில யாரையும் ஒரு வார்த்தை கடிந்து பேசவில்லை, யாரையும் அவர் இது பண்ணல. ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், யாமார்க்கும் குடியல, நான் வரமாட்டேன், நான் எங்க சாமிக்குத்தான் அடிமை அப்படின்னா. அப்போ யார் மேலும் பகை இல்லாத தன்மை ஃபர்ஸ்ட். 2வது பொறுமை. 2வது பொறுமை. நாவுக்கரசர்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் சாமி என்ன பண்ணாலும் சரி பொறுத்திருந்தார். இங்கிருந்து காலால நடந்து தவம் செய்து வயிற்றாலும் காலாலும் தடவி தடவி சென்று திருக்கையிலை அடைந்து மானோசரவர் ஏரியில மூழ்கி எழுந்து கண்டேன் அவன் அப்படின்னு சொல்லும் போது சாமி என்ன சொல்றாரு, இங்க வேணா ஐயாறு போயிடு, திருவையாறு போயிடுன்னு சொல்லிட்டாரு. எங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் திருவையாறு போயிடுன்னு சொல்லிட்டாரு. திருவையாறு போடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சுவாமி கிட்ட பொறுமையா இருந்து அவர் திரும்ப அவரோட திருவடியை பற்றி அவர் ஒண்ணு சொன்னாரு. என்ன பண்ணாரு? திருக்கைலாயம் என்பது என்ன அப்படின்னா, திருக்கைலாயம் என்பது என்ன அப்படின்னா, எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் பேரா வருதோ அந்த உயிரினங்களை சிவமாக கருதுவதுதான் கைலாயத்தில் இருக்கிறதுக்கு சமம். கைலாயம்னா என்னன்னா, நீங்க கைலாயத்துல இருக்கிறது என்னன்னா, காதன் மடப்பிடியோடும் களிரும் வருவன கண்டேன், நாரையும் நாரையினுடைய இணை வருவதை கண்டேன், கொக்கும் இணை வருவதை கண்டேன், ஏனமும் ஏனத்தினுடைய இணை வருவதை கண்டேன். ஆக யாரெல்லாம் ஆண் பெண் என்ற இணைவினை சக்தி சிவஸ்வரூபமாக கருதுகின்றார்களோ அவர்கள் வாழுகின்ற இடம் தில்லை என்று மன்னிக்கிறேன், வாழுகின்ற இடம் கைலை என்று சொன்னார். அதுதான் சாமி. அப்போ 2 இலையோடைய செய்தி என்ன அப்படின்னா, 3 இலையோடைய செய்தி என்னன்னா, நம்மளுடைய சுவாமியோட அனுபவாதீதம் என்ன அப்படின்னா, நாம் பகையற்று இருக்க வேண்டும். 2வது பொறுமையாக இருக்க வேண்டும். 3வது கைலை என்பது என்ன அப்படின்னா, எங்கு நாம் பார்த்தாலும் சிவசக்தி சொரூபமாக பார்க்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் கைலையே தவிர தடன்னு ஹெலிகாப்டர்ல போய் அங்க போய் இறங்குறது பேர் கைலை அல்ல. கைலை என்பது நம்மளுடைய மன பக்குவமே தவிர அது இடம் அல்ல என்பதை சுவாமி சொல்றார். யார் மூலமா சொல்றார்? நாவுக்கரச சுவாமி மூலமா. காரைக்கால் அம்மையாட்டையும் அதான் சொல்றார். காரைக்கால் அம்மையாரும் நாளை தலையால நடந்து போனாங்க. காரைக்கால் அம்மையார் தலையால நடந்து போனாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் காரைக்கால் அம்மையார் படம் வரைஞ்சிருக்காங்க, தலையால நடந்து போனா என்ன? நான் பாக்குறேன், ஆக்சுவலி நம்ம நிறைய வாட்ஸ்அப் அதெல்லாம் பாக்குறோம். காரைக்கால் அம்மையார் இமயத்தை கைலையத்தை தலையால நடந்தாங்கன்னு பார்த்தா தலையில வச்சு கையால நடக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கைய ஊண்டி காலை மேல தூக்கி நடக்கிற மாதிரி. அப்ப கையால தான் நடக்கிறாங்க, எப்படி தலையால நடக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க? தெரியாம இருக்கிறேன். உங்க கூற்றுப்படி தலையால நடக்கிறாங்கன்னு எப்படி வரையணும்? தலைய கீழே ஊன்றி மேல வைக்கிற மாதிரி. அப்படி நடக்க முடியுமா? தலை கீழே ஊனியாச்சு, கால் மேல தூக்கியாச்சு, இப்ப நகரணும். எப்படி நகர்றது? கையை வச்சுதான் நகர முடியும். அப்ப கையை வச்சு நகர்ந்தீங்கன்னா நீங்க தலையால நடந்தீங்களா கையால் நடந்தீங்களா? புரியுதுங்களா? அப்ப அவங்க சொன்னது அது இல்ல, அவங்க சொன்னது அது இல்ல. இந்த தலை இல்ல, இந்த தலை அல்ல. நம்மளுடைய தலை என்பது சித்தத்திலே சிவனை நிறைத்து கையிலை அல்லது அராகம்னா என்ன? இச்சையற்ற தத்துவம். இச்சை இல்லாம இருப்பதுதான் அராகம். அந்த அராக தத்துவத்தை தன் சிந்தையினாலே கடப்பதுதான் தலையால் கடப்பது, தலையால் நடப்பது. தலையால கையிலைன்னா என்ன?
அராகம்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், முக்கியமான செய்தி. பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போயிடும். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் சாமி, கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடியார்கள் திருவைந்தெழுத்து ஒரு சொல்லிட்டு இருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். ஆக கைலை என்பது என்ன அப்படின்னா அராக தத்துவம். அராகம் என்பது என்ன? அராகம்னா என்னன்னா இச்சை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இச்சை எல்லாம் களைந்ததுதான் கைலையை கடப்பது. இச்சையை கலந்தால் சிவஸ்வரூபம் நமக்கு தெரியும், சிவசக்தி ஸ்வரூபம் நமக்கு தெரியும். இப்ப புரியுதுங்களா? இப்ப கனெக்ட் ஆகுறாரா யாரு? அம்மாவும் கனெக்ட் ஆகுறாங்க, நம்ம அப்பாவும் கனெக்ட் ஆகுறாரு. யாரு? அம்மா கனெக்ட் ஆகுறாங்க. அம்மா தன்னுடைய தலையினாலே, தன்னுடைய சித்தத்தினாலே இச்சையெல்லாம் கடந்து நிற்பதுதான் கைலையை கடப்பது. அப்படி தலையினால் இச்சையை கடந்துட்டோம்னா என்ன தெரியும்? பார்க்கும் ஒவ்வொரு ஆணும் சிவஸ்வரூபமாக, ஒவ்வொரு பெண்ணும் சக்தியினுடைய சொரூபமாக தெரிகின்ற ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை பெறுவதுதான் கைலை அனுபவம், கைலையினுடைய அனுபவாதீதம், கைலையினுடைய அனுபூதி. கைலை அனுபூதின்னு என்ன அர்த்தம்? வாட் இஸ் கைலை அனுபூதி? கைலை அனுபூதி என்பது கைலையில் வருகின்ற அனுபவங்களை வைத்து ஒரு ஒரு நிலைக்கு போறோம். என்ன நிலைக்கு போறோம்? இச்சை கலந்து இருக்கணும். இவருக்கு நாவுக்கரசு பெருமான் எல்லா இச்சையும் கலந்துட்டார், எல்லாத்தையும் கலந்துட்டார். அம்மா இப்ப எல்லாம் சொன்னாங்க, அவர் உழவாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் போல அந்த வைரம் வைடூரியம் எல்லாம் மண்ணு வந்தப்போ அப்படியே அள்ளி தூக்கி எறிஞ்சார், அள்ளி தூக்கி எறிஞ்சார். நம்மளும் தானே சொல்லியிருப்போம், ஏங்க இதை அள்ளி வச்சு ஏதாவது ஒரு 4-5 கோயிலுக்கு கொடுக்கலாம், 10 பேருக்கு அன்னதானம் போடலாம் சொல்லுவோமா இல்லையா? அதுவும் நல்லது தானே. அவர் ஏன்னா கையில எடுக்கிறப்போ அந்த தோணும், சட்டிக்குள்ள போடுறப்ப என்ன தோணிரும்? சட்டிக்குள்ள போடுறப்ப என்ன தோணிரும்? நம்ம 2 எடுத்து வச்சுக்கலாம். சரி, வேற ஏதாவது ஒண்ணு கொடுப்போமே, இவ்வளவு ஏன் கொடுக்கணும்? ஒரே ஒரு சிறிய கதை மட்டும், அடியார்கள் ஒரு சின்ன கதை மட்டும், அறத்தினுடைய கதை. அறம் தான் நம்ம சின்ன கதை, ரொம்ப பெரிய கதைலாம் இல்ல. ஒருவர் கங்கை நதியிலே நீராடி செல்லும் போது கங்கையில ஸ்லிப்பாய் விழுந்துட்டார். அடி வெள்ளம் அடிச்சு போகுது, இழுத்துட்டு போகுது, யாராவது காப்பாத்துங்கன்ற. உடனே ஒரு வாலிபர் ஓடி வந்து தடால்னு குதிச்சு அவரை காப்பாத்தி அவர் கரையேற்றிட்டார். அவருக்கு சொல்லனாத ஆனந்தம். தம்பி நீ ஒரு நிமிஷம் என்ன விட்டுருந்தனால கையில அடிச்சுட்டு போயிட்டு இருக்குமே, எனக்கு உயிரை காப்பாத்திட்ட. சரி, பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர். வந்த வாலிபனும் பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரொம்ப வறுமைக்குரியவனா தெரியுது. அப்ப சொல்றாரு, தம்பி தப்பா நினைச்சுக்காத, நான் வந்து உனக்கு ஒரு 2000 ரூபாய், அதாவது நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு 2000 ரூபாய்னா 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி பெரிய காசு, நான் உனக்கு தர்றேன் தம்பி நாளைக்கு அப்படின்ற. இல்ல அதெல்லாம் அதுக்காக எல்லாம் உன்னை நான் காப்பாத்தல, நான் அதெல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்றான். வறுமையிலும் அவன் வேணான்றான். சரி பரவாயில்ல தம்பி, நான் கண்டிப்பா நாளைக்கு நான் எடுத்துருவேன், நீ இங்கதானே இருப்ப, ஐயா பரவாயில்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போயிட்டான். இவர் வீட்டுக்கு போனவர் என்ன பண்ணாரு, அந்த 2000 ரூபாய் அப்படியே பாக்கெட்ல எடுத்து அதை எடுத்து பெட்டியில இருந்து எடுத்து என்ன பண்ணாரு, சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அது வைக்கும் போதுதான் தோணுது, 2000 ரூபாய் கொடுக்கணுமா, 2000 ரூபாய் கொடுக்கணுமா என்ன? அந்த பையன் இல்லாட்டி எந்த பையன் யாராவது காப்பாத்திருக்க போறாங்க. சரி நம்ம ஒரு 1000 ரூபாயா கொடுப்போமே அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் எண்ணிட்டு இருக்கிறப்பதான் தோணுது, 1000 ரூபாயும் கூட கொஞ்சம் அதிகமா தோணுது, ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து பர்ஸ்ல வச்சுட்டாரு, போயிட்டாரு. மறுநாள் நடந்து வந்தவரை பாக்குறாரு, கையில உள்ள விட்டு அந்த பையனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்றாரு. பார்த்தா 2 100 ரூபாய் நோட்டு மட்டும் வருது. ஓகே, சாமியே சொல்லியிருக்கு போல 200 ரூபாய் கொடுத்தா போதும்னு. எப்படி? சாமியே சொல்லியிருக்கு போல 200 ரூபாய் கொடுத்தா போதும்னு, இதுக்கு மேல என்ன அப்படின்னு சொல்லி 200 ரூபாய் எடுத்து தன்னுடைய சட்டை பையில எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்குறாரு, ஐயோ அந்த பையன் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, 200 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு என்ன ஆக போகுது, 100 ரூபாய் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஊதாரியா செலவு பண்ணி நம்மளே அதுக்கு ஒரு பெரிய தொடக்கமா ஆயிடக்கூடாது. அதிகமான காசு கொடுத்தா எல்லாரும் ஊதாரித்தனம் செய்யணும்னு தோணும், நாம ஏன் அப்படி செய்யணும், 100 ரூபாய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி 100 ரூபாயை கையில எடுத்திருக்காரு. எடுத்துட்டு திரும்பவும் அந்த குளத்தங்கரையில இறங்கி போய் குளிக்க போறேன். இந்த வட்டம் ரொம்ப பாதுகாப்பா குளிக்கணும்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கி அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு முங்குற அளவுக்கு மட்டும் போறாரு. கையில சைட்ல உள்ள கம்பிகள்லாம் இருக்கு, அதை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே மூழ்கி திரும்ப எந்திரிக்கிறாரு. அந்த பையன் அங்க தெரியலாம்.
ஐயோ அந்த பையன் தெரியுறானே, அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே முங்கிக்கிறான். நம்ம தெரிஞ்சாதானே கேட்பான். நம்ம தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடலான்னு மூழ்கிக்கிறது. திரும்பவும் வந்திருக்கிறாரு, அந்த பையன் அங்க இருக்கான். திரும்பவும் மூழ்கிக்கிறாரு, திரும்பவும் வந்திருக்கிறாரு, பார்த்தா அந்த பையன் போயிடுறான். எந்திரிச்சிடும், அப்பாடா நல்ல வேலை அந்த பையன் போயிட்டான், இனிமே இந்த காசு நம்ம யாருக்கும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு. அப்ப அறம் என்பது என்ன அப்படின்னா, நினைத்த மாத்திரத்திலேயே செய்து விடணும் ஒரு நல்ல காரியத்தை. இருக்கிறதுலே ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? ஒரு அறத்தை தள்ளி போடுறது. ஒரு அறத்தை தள்ளி போடுறதுதான் கொடுமையிலும் கொடுமை. செய்யணும்னு தோணிடுச்சா செஞ்சிடணும். 5 ரூபாயோ 5 பைசாவோ என்னமோ செய்யணும், அந்த கணமே செய்து விடணும். ஆனா அதை தேக்குறோம்னாலே நம்ம கை நம்மள செய்ய விடாது. அதை தேக்குறதுனாலே நம்ம கை செய்ய ஒன்னு செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா எடுத்தோன்னு போய் கொடுத்துடணும். திரும்ப அதை செஞ்சுக்கிட்டு இருப்போமா, பார்ப்போமா, வேணாமான்னு இழுத்துட்டு இருந்தாலே முடிச்சு. ஆக ஐயா சரவணையா சுவாமி, ஐயா மகாபாரதத்துல இது பத்தின ஒரு கதை இருக்குங்க. அவர் கர்ணன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக உட்காந்துக்கிற போது அந்த பணிவிடை சேவகன் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிற அப்படி. அப்போ ஒருத்தர் அவர்கிட்ட தானம் பெறக்கு வர்ற போது அது ஒரு தங்க கிண்ணத்துல தான் அந்த எண்ணெய் இருக்குங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சமயத்துல அதுதான் இருக்குன்னு சொல்லி போட்டுங்க, இடது கையில எடுத்து அப்படியே அந்த கிண்ணத்தை கொடுத்துருவாரு. அப்போ வாங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஐயா தானம் கொடுக்கறது வலது கையில கொடுக்கணும், நீங்க இடது கையில கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதா இருக்கு. அப்போ கர்ணன் சொல்ற அப்படிங்கிற அந்த இடத்துல, எனக்கு கொடுக்கறத பத்தி இல்லை, எனக்கு 2 கை ஒண்ணுதான். ஆனா இடது கையிலேருந்து வலது கை போறதுக்குள்ள மனம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிருமுல்லவா, அதனாலதான் நான் இந்த கையில இருந்து எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொன்னதா ஒரு கதை இருக்கு. உண்மை. வலது கையிலிருந்து இடது கை மாறுவதற்குள்ளேயே நம்முடைய அறச்சிந்தனை மாறிடும். அதனால நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டா அதை அன்றே அப்பொழுதே செய்து விடணும். எப்படி இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துருமோன்னு பயந்துதான் நாவுக்கரச பெருமான் அவர் உளவாரம் செய்யும் போது கிடைத்த அத்தனை செல்வங்களையும் அத்தனை நவமணிகளையும் அவர்கள் கற்களாக நினைத்து ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று அதை அப்பொழுதே தூக்கி வருகிறது. 3 பெண்கள் ரம்பை ஊர்வசி எல்லாம் ஆடுறாங்க, அவங்க மயக்கிறதுக்காக ஆடுறாங்க. அம்மா தயவு செய்து வராதிங்க, என்னுடைய பிரம்மச்சரியம் நான் அதுவும் பண்ணதில்லை, தயவு செய்து போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பெண்கள் மண் பொன் பெண் இது மேல ஆசை இல்லை, இச்சை இல்லை. இச்சை இல்லாதவருக்கு என்ன கொடுக்கணும்? இச்சை இல்லாதவருக்கு என்ன கொடுக்கணும்? கைலாயம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா கைலாயத்துக்கு வந்தவர் திரும்பி போன்றது யாரு? சுவாமி திரும்பி போன்றது. ஏன்? கைலாயத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு இச்சை இருக்கு. என்ன? சிவத்தை முழுவதுமாக கண்டுவிட வேண்டும் என்ற இச்சை, சிவத்தை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த இச்சையும் கலைந்த வேண்டும் சொல்றார். அந்த இச்சையும் ஆசை அருமின் ஈசனோடாகிலும் ஆசையரும். ஈசன் என்பவன் யார்? மூச்சு விடுறதுக்கு ஆசைப்படுவீங்களா? மூச்சு விடுறதுக்கு ஆசைப்படுவீங்களா? இச்சை கொள்வீர்களா? மூச்சு விடுறது மூச்சு விடுவது என்பது இயல்பானது, அதுல எந்த இச்சையும் இல்லை. தன் மனைவிய தன் குழந்தை தான் கூடயே இருக்கு, அது மேல இச்சை வராது. குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தைய பாக்குறப்போ ஐயோ இது அழகா இருக்கு, இது நம்ம வீட்டுல நல்லா இருக்குமே நான் தனக்குரிய பொருள் கிட்ட இருக்கிற போது அது மேல இச்சை வராது. ஆக சிவபெருமானை பிரிதொரு பொருளாக பார்த்ததினால்தான் சிவன் மீது இச்சை வந்தது. சிவனை அடைய வேண்டும் என்பது தேடி கண்டு கொண்டே திருமாலோடும் நான் முகனை தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். பெருமான் நமக்குள்ளேயே இருக்கிறான்டா, அவனை தூரம் தேடி போக மாட்டோம், அவன் மீது இச்சை கொள்ள மாட்டோம். அவன் ஏன் பொருள் அப்படிங்கிறப்ப அவன் மேல என்ன இச்சை? ஏன் ட்ரெஸ் மேலே நான் ஆசைப்படுவேனா? சரியான ஒரு திருடன் தானா, திருடன் பிடிச்சு அவனை ஜெயிலெல்லாம் போட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, திரும்பிட்டான், நல்லா தெரிஞ்சுட்டான். யார்கிட்ட இப்ப திருடுறதே இல்லை, யார்கிட்டையும் திருடுறது இல்லை. ஆனாலும் அவங்களோட மனைவி சொல்லுவாங்களா, என்ன திருந்திட்டாரா அவங்க அப்பா? ஏன்னா நல்லா தெரிஞ்சுட்டாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பண்ணுவாரு, இப்ப அவர் சட்டையிலேயே பணத்தை வச்சுட்டு யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிடுவார். ஏன்னா அந்த பழக்கம் விடல, திருடுற பழக்கம் விடல. அதனால என்ன பண்ணுவாரு, அவர் சட்டையிலேயே பணத்தை வச்சுட்டு, சட்டையை தொங்கும் இல்லையா, அது யாரும் இல்லாதப்ப தெரியாம அவர் சட்டையில உள்ள பணத்தை அவரே எடுத்துக்குவாராம். இப்படியே தன்னுடைய திருடுற அந்த எண்ணத்தை தனக்குள்ள இல்லாம ஆக்கிட்டார். நான் என்ன சொல்ல வரேன்,
தன்னுடைய ட்ரெஸ் வீட்டுல ஹேங்கர்ல தொங்குது, அது மேல போய் ஆசைப்படுவோமா, இச்சப்படுவோமா, அதை எடுத்துக்கணும், அதை அடையணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுவோமா? இல்ல. அது போல சிவபெருமான் நம்ம பொருள், அவன் மேல ஆசைப்பட தேவையில்லை. அவனை அடையணும், உருளணும், பெறணும் தேவையே இல்லை. அவன் நம்ம பொருளை நினைச்ச அடுத்த நிமிஷமே ஆக்குப்பாயிடு, உள்ளுக்குள்ள ஆக்கப்போயிடாது. அந்த எண்ணம் இருந்தது சுவாமிக்கு. அம்மாவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, கரைக்கலம் பேர் எல்லாத்தையும் விட்டாங்க. எவ போய் எனக்கு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய பெண் விடாத ஒரே ஒரு விஷயம் அழகுதாங்க. பெண் விடாத ஒரு விஷயம் அழகுதான். அவளுக்கு அழகுல அவளுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, 80 வயசு 70 வயசு ஆனாலும் அப்படி போறப்ப லிப்ஸ்டிக் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுதான் பெண். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீ யாராவது பார்த்த அம்மா நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டா, அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு அவளுக்கு கிடைக்கிற ஆனந்தம் யாரோ ஒருத்தவங்க தெரியாம, இந்த சாரி நல்லா இருக்கு, இந்த ஸ்டெட் நல்லா போட்டிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு எனக்கு தோணுதுன்னு யாரோ ஒரு பெண்ண சின்னதா ஒரு கமெண்ட் தெரியாம கொடுத்துட்டா, அந்த அம்மையார் கால் தரையிலே படாது. கிட்டத்தட்ட ஒரு வாரமா அப்படியே இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, நீ இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான். ஒரு பெண் இழக்க முடியாத ஒரு பொருள் என்பது அவள் தன்னுடைய அழகுதான். அவன் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி அதனுடைய அழகை பாத்துக்குவான். அந்த அழகையே பிறகு அம்மா விடுறாங்க, வேணான்ட்டாங்க. ஆனா அவனை விட முடியல, எங்க அப்பனை பிடிக்கணும்ன்ற. அப்ப வேற இடத்துல எனக்கு இருக்கிறான்றனாலதான் கையிலக்கே போறீங்க. சாமி கேட்கறது கேள்வியோ, ஏமா நான் வேற இடத்துல என்னமோ நான் கையில என்பது தத்துவமே தவிர இடம் இல்ல. கையில என்பது தத்துவம், அதை கடந்தாதான் பெருமானை பார்க்க முடியும். சரி, இப்ப ஹெலிகாப்டர்ல போறீங்கல்ல கைலாய மலையில, எங்க அப்பா எங்க மேல உட்காந்துருக்கானா தெரியுதா உங்களுக்கு? மேல ஹெலிகாப்டர்ல காட்டுறாங்கல்ல, கைலாய மலையெல்லாம் காட்டுறாங்கல்ல, எங்க அப்பா மேல உட்காந்துருக்கு தெரியுதா? எங்க அப்பா உபச்சாரம், அது உபச்சாரமா இங்க எப்படி ஒரு சிவலிங்க திருமேனில பெருமாள் இருக்காருன்னு உபச்சாரம். அவன் அங்க மட்டுமா இருக்கான், எல்லா இடத்துலயும் தான் இருக்கான். செறிவு அதிகமா இருக்கு, நம்ம அங்க அதிகமா நினைக்கிறோம் அவனை. அம்மா கூட இப்ப பாடினாங்க, நினைப்பவர் மனமே கோயிலா கொண்டு. யார் நினைச்சாலும் அவங்க மனசுல கோயிலா இருந்துருவான். அதுதான் அவனுடைய பெருமை. ஆனா இப்ப நமக்கு சாமி அப்போ இச்சை களைவதுதான் கையிலையினுடைய தத்துவ ரகசியம். சிதம்பரத்துக்கு மட்டும் ரகசியம் இல்ல, கைலாயத்துக்கும் ரகசியம் இருக்கு. கைலாயத்துக்கு என்ன ரகசியம்னா இச்சை களைவது. எந்த இச்சை? இறைவனை அடைய வேண்டும் என்ற இச்சையையும் களைஞ்சிடும். ஏன்னா அவன் நம்மளுடைய பொருள், அவனை அடையலாம் முடியாது, அவனுக்கு அடைக்கலமாக போகலாம். அவனை அடையணும்னு நினைச்சவங்க 2 பேரும் பார்க்கல. அவனை அடையணும்னு நினைச்சாங்க, யார் நினைச்சா? அப்புறம் காரைக்கால் அம்மையாரும் அடிமுடி காணாது. அருவை அருவை. இல்ல 27 திருமுறை ஆசிரியர் நினைச்சாங்க. அப்புறம் அவங்க நினைச்சது வேற. அடிமுடி காணுவதற்காக 2 பேர் அவன் அடைஞ்சிடலான்னு போனாங்க. அவன் அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அடைச்சு முடிச்சிடலாம். சென்றடையா திருவுடையானை பெருமான் எப்படி? ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். சிவபெருமான் சென்றடையா திருவுடையான். அவனை சப்போஸ் சிவபெருமானை போய் சென்று அடைஞ்சிடலான்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க. ஏங்க எல்லாரும் B12 பஸ் ஏறி 5வது ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா 3வது முக்குல எங்க அப்பா உட்கார்ந்து இருப்பான, என்ன பண்ணிடுவோம்? டப்புன்னு B12 பஸ் ஏறி ஓடி போய் 5வது ஸ்டாப் இறங்கி 3வது முக்குல போய் அப்பனை போய் பிடிச்சிருவோமா இல்லையா? ஆனா அப்படி இல்ல. அவன் யாருன்னா சென்றடையா திருவுடையான். அவன் நீங்க போய் சென்று அடையவே முடியாதுன்னா அப்ப எதுக்கு அவனை போய் நான் கும்பிடணும்? நீ கேட்கலாம்ல. அடையவே முடியாது, அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கு, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாதான் அதுதான் சைவம். சைவம் என்ன சொல்லுதுன்னா தத்துவமாக சொல்லுகின்றது எல்லாத்தையும். நாம் என்ன பண்றோம்? தத்துவத்தை கில் பண்ணிட்டு, தத்துவத்தை கொலை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த பொருளையே புடிச்சு தந்துட்டு இலைய மடிச்சு இலைக்குள்ள ஒரு அல்வா வச்சு கொடுத்தா அல்வாவை தூர போட்டு இலைய மட்டும் தின்னுட்டு இருக்கோம். அதுதான் கைலை தரிசனம். நம்ம பாக்குற கைலை தரிசனம் என்னது? நம்ம ஒண்ணும் இல்லைங்க, அதை விடுங்க. அந்த கைலை தரிசனம், கைலையை விட்டு ஒரு திருவையாறு வந்துட்டாரு. திருவையாறுல நம்ம ஐயா பாக்குறாரு. யாரு? திருவையாறுல நம்ம ஐயா பாக்குறாரு. யார் பாக்குறா? அப்பர் பாக்குறாரு. என்ன தரிசனம்? கைலாய தரிசனம் திருவையாறுல பாக்குறாரு. அந்த இடத்தோட அனுபூதி என்ன? திருவையாறு கைலாய தரிசனம், அந்த இடத்தோட அனுபூதி என்ன? கைலாயமாவே மாறிடுங்க. திருவையாறு கைலாய, யார் கரெக்டா சொல்றாங்க? திருவையாறு கைலாய தரிசனத்தோட அனுபூதி என்ன சாமி?
அனுபவம் அனைத்துமே சிவசக்தியாகவே காட்சி எடுக்குது. அதை நினைத்து சுசிலாமாவுக்கு 100 சுசிலாமாவுக்கு 100. திருவையாறினுடைய கைலாய தரிசனத்தினுடைய அனுபூதி என்பது என்னன்னா, எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் சிவசக்தி சொரூபமாக பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனா நாம என்ன பண்றோம்னா, மாதர் பிறை கன்னியானை அந்த பாடலை மட்டும் பாடிட்டு அந்த பாடலுடைய அனுபூதியை நம்ம எடுத்துட்டு வர்றதில்ல. அந்த பாடலை பாடிட்டு பாக்குற அத்தனை பேரையும் சிவசக்தி சுரூபமாக ஒரு கணமேதும் பார்த்தோம்னா தான் நம்ம யாருடைய அனுபூதியை வாங்கியிருக்கோம். யாரோட அனுபூதி வாங்கியிருக்கோம்? நாவுக்கரச பெருமானுடைய அனுபவாதீதத்தை பெற்றிருக்கின்றோம் என்ற பொருள். ஆனா நம்ம அந்த செலிப்ரேஷன்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். எந்த செலிப்ரேஷனு? சாமி இங்க தூக்கிட்டு வருது, அங்க தூக்கிட்டு வருது, அந்த பாட்டை பாடுறது, நம்ம எல்லாம் பண்றது அதுக்காக இல்ல. ஆனா ஆடணும். சாமி சொல்றாரு, ஆடணும், பாடணும், தொழணும், பாட்டு பாடணும், கோவில வலம் வரணும், எல்லாம் செய்யணும். இது எல்லாம் என்னது? இது எல்லாம் என்னது? ஊருகாதான். மெயின் கோர்ஸ் என்ன? மெயின் கோர்ஸ் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன். நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு பாடல்லையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அனுபூதி என்ன, அனுபவாதீதம் என்ன, அனுகூலம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் நாம அனைத்து உயிர்களையும் சிவசக்தி சுரூபமாக பார்த்தோம். அப்போ நாவுக்கரச பெருமானுக்கு சிவபெருமான் சொல்லி கொடுத்த அனுபவம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு? எல்லா உயிர்களையும் சிவமா பாரு, நான் ஒரு இடத்துல இல்ல, நான் எல்லா இடத்துல இருக்கேன். ஸ்பெசிபிக்கா நீ எங்க வர வேணாம், கைலாயத்துக்குலாம் வர வேணாம், நீ இருக்கிற இடத்தையே கைலாயமா நான் மாத்துறேன்னு சொன்னார். இதுதான் நாவுக்கரச பெருமான்ட்ட நாம பெற்ற பொருள். இதுதான் நாவுக்கரச பெருமான்ட்ட நாம பெற்ற பொருள். புரிஞ்சுதுங்களா? இது பண்ணாதான். அடியனுக்கு ஒரு டவுட்டுங்க சுவாமி. சொல்லுங்கம்மா. சுவாமியே சிவமா பாருன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப சிவமா பாக்குறேன்னா ஞான நிலை. சாமி ஏன் நம்ம இதுலயே வச்சிருக்கோம், ஞானத்துல மாத்தாம? இல்ல 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 இல்ல. இப்போ அவங்களுக்கு குறியீடு தான் சரியை. யாரு? நால்வர் பெருமை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சரியைக்கு ஞான நாவுக்கரசரு, கிரியைக்கு ஞான சம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரரு, அப்புறம் ஞானத்துக்கு நம்மளுடைய மணிவாசல். இதெல்லாம் சிம்பாலிக்கா அவங்கள வச்சிருக்கேன் தவிர அவங்க ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்னன்னா அவங்க எல்லாருமே ஞானத்தின் ஞானம் தான். அவங்க எல்லாரும் ஞானத்தின் ஞானம். அவங்க எடுத்துக்கிட்ட டூல். இப்ப அவங்க போய் நின்னது நல்லா முக்கியமான செய்தி. அம்மா அருமையா இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கவனிக்கணும். இது ஒரு செய்தி மட்டும். நம்மளுடைய நாவுக்கரச பெருமான சரியிலையும், நம்மளுடைய சுந்தரர யோகத்திலையும், நம்ம சம்பந்தரை கிரியையிலையும், மாணிக்கவாசர் யோகத்திலையும் சொன்னா அவங்க எடுத்துக்கிட்ட டூல் இருக்கு இல்லையா, அவங்க எடுத்துக்கிட்ட கையாண்ட விதம் தான், அவங்க பயன்படுத்திய விதம் தான் சரியை. இது அவங்க சரியைன்ற ஒரு டூல் எடுத்துக்கிட்டு எங்க போனாங்க? ஞானத்துக்கு போயிட்டாங்க. இவர் கிரியைன்ற டூல் எடுத்துட்டு எங்க போயிட்டாங்க? ஞானத்துக்கு போயிட்டாங்க. அவர் யோகம்ன்ற டூல் எடுத்து எங்க போயிருக்காரு? ஞான கருவி, யோகம்ன்ற கருவி எடுத்துட்டு ஞானத்துக்கு போயிட்டார். பஸ்ல ஏறி இருக்காரு ஒருத்தர், கோயம்புத்தூர், மதுரையில இருந்து கோயம்புத்தூர் பஸ்ல போறாரு. ஒருத்தர் 2 வீலர்ல போறாரு. இன்னொருத்தர் இது ட்ரெயின்ல போறாரு. இன்னொருத்தர் நடந்து போறாரு. ஆனா அவங்க 3-4 பேர் அடைஞ்ச இடம் இது கோயம்புத்தூர். ஆனா அவங்கள போட்டோ எடுத்தோம்ல, நம்ம அவங்க போயிட்டு இருக்கிறப்ப போட்டோ எடுத்தோம்ல, ஒருத்தர் பஸ்ல இருக்கிற மாதிரி போட்டோ, ஒருத்தர் சைக்கிள்ல இருக்கிற மாதிரி போட்டோ, ஒருத்தர் ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி போட்டோ, ஒருத்தர் நடந்து இருக்கிற மாதிரி போட்டோ. 4 பேர் வேற வேற இடத்துல இருக்காங்க. இல்ல, 4 பேர் எங்கதான் போயிருக்காங்க? கோயம்புத்தூர் தான் போயிருக்காங்க. அது போல 4 எடுத்த நிலைப்பாடுதான் வேற வேறையே தவிர 4 நின்ற நிலை ஒண்ணு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது? இதை விட தெளிவா சொல்ல முடியும். அவர்களை அந்த குறியீடாக சொல்லுகின்றோம். சரியைக்கு அவர் சரியன்ற டூல் எடுத்துட்டு போய் அடைஞ்சாரு ஞானம். நீங்க எந்த இடத்துக்கு எந்த டூல் எடுத்துக்கிட்டாலும், சரியை எடுத்துக்கிட்டாலும் சரி, கிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, யோகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஞானம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த எடுத்துக்கிட்டாலும் நீங்க சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து விடுவீர்கள், ஞான நிலை பெற்று விடுவீர்கள் என்பதைத்தான் சொல்றாங்க. ஒரே ஒரு டூல். எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டு கிடையாது. உங்களுடைய ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூட். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அனுபவத்துக்கு தான் வர்றோம். ஐயா, நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாங்க ஐயா? நமக்கு காமிக்க நீங்க எது வேணாலும் எடுத்துக்கங்கன்றாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தைரியம். அவர் என்ன சொல்றாங்கன்னா, சரியில் இருக்குன்னு நினைக்காத. சரியில் நிக்கிறனையும் ஞானத்தை அடையலாம், கிரியில் நிக்கிறனையும் ஞானத்தை அடையலாம்,
யோகத்துல நிக்கிற நீயும் ஞானத்தை அடையலாம், ஞானத்தை அடையினாலும் ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு உனக்கு எது தோணுதோ எது சுழுவா இருக்கோ அதை எடுத்துக்கன்றான். சுழுவானதை எடுத்துக்கன்றான். இது மாதிரி ஒரு சமயம் எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா? சரி, இப்போ யாத்திரை பத்து தருகின்ற முக்கிய உரைப்பு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபவாதீதம். அனுபவம் என்பதுதான் இங்க முக்கியமான செய்தி. அனுபவம்னா என்ன அப்படின்னா நாம் தொடர்ந்து செய்கின்ற வினையினுடைய நுகர்ச்சி தான் அனுபவம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் இன்றைய நாள் முழுவதும் அடியன் காத்திருந்தேன். அதனால இந்த ஒரு 10 நிமிடம் அடியவர்கள் கொஞ்சம் விழிப்பு நிலையிலையும் உங்களுடைய வீடியோஸ் ஆனும் பண்ணிக்கலாம். 10 நிமிடம் கண்டிப்பா இந்த ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணி முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாய்ப்பு இருக்கிற அடியவர் பெருமக்கள் நீங்க வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மா உடலை விட்டு செல்லும் போது எடுத்து செல்கின்றது எது? இந்த ஆன்மா உடலை விட்டு செல்லும் போது எடுத்து செல்கின்றது எது? எது எதை எடுத்து வினை பயணிகளை தான் எடுத்து. இதுதான் எதிர்பார்த்தேன். அதே சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன். இல்ல அப்படின்னு சொல்ல போறேன். அது இல்லைன்னு சொல்ல போறேன். இந்த ஆன்மா அனுபவங்களை எடுத்துட்டு போதுங்க. அருமை அருமை. ஆமா, டக்குன்னு உடத்தாங்க எல்லாத்தையும். இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு செல்லும் போது இந்த நல்வினை தீவினை இருக்கு செய்தோம் இல்லையா, அந்த செய்யறதுனால என்ன ஆகுது, இந்த அறிவுல ஆன்மானுடைய அறிவுல ஒரு அனுபவம் தோயுது. அந்த அனுபவம் தோய்தல் தான் அது. அந்த ஆன்மா அதிகமான விளக்கம் பெற்றிருந்தா என்ன அர்த்தம்? நல்வினை வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஆன்மா கம்மியான விளக்கம் செஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் தீவினை வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஆக என்ன எடுத்துட்டு போகுது இந்த ஆன்மா அப்படின்னா, இந்த ஆன்மா அறிவிலே அதனுடைய அனுபவத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போகுது. இல்ல எனக்கு புரியல இது, என்னால புரியல, ஒன்னும் புரியல, நீ சொல்றதே வழங்கல. இன்னொன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிறீங்களா? முக்கியமான செய்தி. இப்போ எல்லாரும் இருக்கீங்களா? இது ஈஸியா எளிமையா புரியும். இப்ப எல்லாரும் இருக்கோம், எல்லாருக்கும் வயசு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு குறைந்தபட்சம் எல்லாரும் 20 வயது உடையவர்களா இல்ல 25 உடையவர்களா எல்லாரும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த 20 வருட காலங்களாக நீங்க என்ன சாப்பிட்டீங்க? 20 வயது காலங்களா என்ன சாப்பிட்டோம்னா, சாப்பிட்டது நம்ம உடம்புல இருக்கான்னா இல்ல. நாம சாப்பிட்ட சாம்பார் சாதம் நம்ம உடம்புலயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன வயசுல சாப்பிட்ட சாம்பார் சாதம் என் உடம்புலயே தங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? அது என்னுடைய பிளட்ல சாம்பாரா வருது. அதிகமா சாம்பார் கட் பண்ணி பார்த்தா, என்னப்பா நேத்து என்ன முருங்கைக்காய் சாம்பாரா, நேத்து என்ன முள்ளங்கி சாம்பாரான்னு டாக்டர் கேட்கிறாருன்னு வச்சுங்க. அப்படியே ஓடுது. அது வரல. சாப்பிட்டதனுடைய உணவு பொருள் வரல, சாப்பிட்டதனுடைய சத்து தான் வருது. அதனுடைய சத்து தான் இந்த உடம்பா இருக்கு. இல்ல, ஒத்துக்கிறீங்களா? நாம என்ன சாப்பிட்டோமோ அந்த சாப்பிட்ட சத்து தான் இந்த உடம்பா இருக்கு. அது ரத்தமா, அது பல தாதுக்களா, இதெல்லாம் வந்திருக்கு. அது போல இந்த ஆன்மா பல வினைகள் எடுத்திருக்கலாம். நல்வினை தீவினை என்ன வேணாலும் நுகர்ந்திருக்கலாம். ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, இந்த ஆன்மாவுடைய ஞானத்தினுடைய தெளிவு. அவ்வளவுதான் ஃபைனல் ரிசல்ட். நீ என்ன சாப்பிட்ட, நீ ஏது சாப்பிட்ட, நீ திருவாசகம் எத்தனை முற்றோதல் பண்ண, நீ எத்தனை கோவிலுக்கு போன, நீ எத்தனை அடியார்கள் திருவடி வீழ்ந்து வணங்குன, எத்தனை தொண்டு செஞ்ச, இதெல்லாம் தெரியாது. எப்படி நம்ம முருங்கக்காய் சாப்பிட்டோமா, பொள்ளங்காய் சாப்பிட்டோமா, இல்ல நம்ம சாதம் சாப்பிட்டோமா, பிரியாணி சாப்பிட்டோமா, எதுவும் தெரியாது. அதனுடைய சத்து தான் நம்ம கிட்ட இருக்கு தவிர, அது போல இந்த உலகத்துல எல்லா உயிர்களிடத்தும் எல்லாமே நம்ம செஞ்சு ஃபைனலா எடுத்துட்டு போறது என்னன்னா ஆன்ம தெளிவு. இது முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. தயவு செய்து ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா ரொம்ப நான் நினைக்கிறேன், சாமி நல்லா சாப்பிடுறேன், சாமி நல்லா சாப்பிடுறேன், 24 மணி நேரம் சோறு, காலையில ஒரு 2 குண்டா சோறு, மத்தியானம் 2 குண்டா சோறு, சாயங்காலம் 2 குண்டா சோறு, நல்லாதான் சாப்பிட்டேன் சாமி. என்னன்னு தெரியல, வியாதியா வந்துருச்சு, உடம்பு போயிடுச்சுங்க சாமி. என்ன குண்டா குண்டாவா சோறு சாப்பிட்டா என்னதான் வரும்? குண்டா குண்டாவா சோறு சாப்பிட்டா, சப்பாத்தி சாப்பிட்டா நீரிழிவு நோய் தான் வரும். நாம இது முக்கியமான செய்தி. ஏன்னா இது முக்கியமான செய்தியா நான் சொல்ல வரேன். இது ரொம்ப அடியார்கள் உற்று கவனிக்கணும். நான் குண்டாவா சாப்பிட்டேன் சாமி, நிறைய சாப்பிட்டேன் சாமி, எனக்கு
ஒண்ணுமே ஏறல, எனக்கு ஒண்ணுமே ஆகல, எனக்கு சொல்ல போனா எனக்கு நோய் தான் வந்ததுங்க சாமின்ற மாதிரி தான் நம்ம பக்தி. சாமி நான் கோயிலுக்கு போனேன் சாமி, எத்தனை முறை கோயில் எத்தனை கோயில் போயிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு திருமுறை படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை மாலை போட்டிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை நெய் விளக்கு ஏற்றிருக்கேன் தெரியுமா, எத்தனை விஷயம். இது எல்லாமே அதிகமா உணவு சாப்பிட்டதா நினைச்சுக்கிட்டு நாம அதிகமா பக்தி செஞ்சதை நினைச்சிட்டு அந்த பக்தியினுடைய அவுட்புட்டை எதிர்பார்க்கிறோம். மன்னிக்கணும், பக்தியினுடைய அளவுல முக்கியம் இல்ல. தினமும் 2 ஆப்பிள் சாப்பிட்டா போதும். நியூட்ரிஷன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. குண்டா குண்டாவா சோறு சாப்பிடணும் அவசியம் இல்லை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ நல்லது கவனிச்சுக்கோங்க, நமக்கு தீவினை பத்தி கவலையே இல்லை, யாரும் தீவினை செய்ய மாட்டோம். அது நோ டவுட். இங்க வந்ததுக்கு அப்புறம் அடியார் திருக்கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தீவினை செய்ய மாட்டோம். செஞ்சாலும் சும்மா அப்படி இப்படி செய்வோம், அவ்வளவுதான். ரொம்ப பெருசாலாம் செஞ்சிட மாட்டோம். பஞ்சமா பாதங்கள்லாம் பண்ண மாட்டோம். சரி பண்ணாலும் அது ஒண்ணும் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, நாம செய்யற நல்வினையத்தை நான் கால்குலேட் பண்றேன். நல்வினையை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, சாமி நான் நிறைய பண்றேன். சாமி மேல கணக்கு கேட்பார். போய் சித்திரகுப்தன் கணக்கு என்ன பண்ண சாமி, 2500 சிவத்தலங்கள், 274 சிவத்தலத்துக்கும் போயிட்டேன். ஓகே டிக்கு. சாமி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 654 தடவை 12 திருமுறை முற்றோதல் பண்ணிட்டேன். ஓகே டிக்கு. சரி சாமி, இந்த மாதிரி நான் வந்து கோவிலுக்கெல்லாம் வந்து நல்லா வளம் செஞ்சு நான் உழவாரம் வந்து 5128 உழவாரம் பண்ணியிருக்கேன். டிக்கு. எல்லாம் டிக்கு போட்டது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டது. அதுல நியூட்ரிஷியஸ் இருந்ததான்னு சொல்றது போல நீ எல்லாம் செஞ்சையே, அதனுடைய உணர்வு என்ன? அதுதான் கேக்குறேன் சாமி. நல்லா சாப்பிட்டா அதுல நியூட்ரிஷனே இல்ல. புரியுதுங்களா? இதை சொல்றதுக்காக இன்னைக்கு காத்துறேன். நல்லா சாப்பிட்டுருக்க, ஆனா நியூட்ரிஷன் இல்ல அப்படின்னு சொன்னா சாப்பிட்டதனுடைய பலனே இல்ல. அது போல நல்லா பக்தி செய்யறேன் சாமி, எனக்கு உணர்வே இல்ல அப்படின்னா டிக்கெல்லாம் என்ன கடைசி கூட்டி பாப்பார். தம்பி கேலரிஸ் வந்து 12 கேலரிஸ் தான் வந்திருக்கு, நீ இவ்வளவு பண்ணதில்ல, உனக்கு ஒன்னும் சத்தெல்லாம் கிடையாது, இன்னொரு 12 கோடி பிறவி இருக்கு, போயிட்டு வா. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு முறையேனும் சிவத்தை புரிந்திருந்தால், இவ்வளவு பாட்டு சாமி அவங்க எழுதி வச்சிருக்காங்க, பாட்டுல ஒரு வரி ஒழுங்கா படிச்சிருந்தா நீங்க வரமாட்டேடான்னு இருப்பார். நீங்க போயிருக்க மாட்டேடா. ஒரே ஒரு வரி. பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அவனை பேசிக்கிட்டே இருக்கிறது இல்ல, உணர்வினாலே கலத்தல். உணர்வு கலக்காத வரை நீங்க எந்ததையும் எடுத்து கேட்கவே. பாயிண்ட் என்னன்னா, பக்தி நிறைய பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, செறிவா பண்ணா போதும். செறிவா பண்ணா போதும், உணர்ந்து பண்ணா போதும். நிறைய பண்றதுக்கும் உணர்வா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பெருகிடுச்சு இப்போ. எங்கு பார்த்தாலும் திருவாசகம் மற்றோதல், எங்கு பார்த்தாலும் திருமுறை கிளாஸ், எங்கு பார்த்தாலும் நம்ம இது சித்தாந்த கிளாஸ். எல்லாத்துக்கும் தெரியும், 36 தத்துவம் தெரியும், அராக தத்துவம், விச்சை தத்துவம், எல்லாம் கிளியரா பாசு. சித்தாந்த ரத்தனம், சித்தாந்த பூசம், சித்தாந்த சரபம், என்னென்னமோ பட்டமெல்லாம் வாங்கியாச்சு. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். 14 மெய்கண்ட சாத்திரம், 10 பிடி, திருக்கலிற்றுப்படியார்ல இருந்து நமக்கு சங்கரகர நிற்பன வரைக்கும் 10 படியா தெரிஞ்சிருந்தாலும், சாமி நாங்கெல்லாம் அதிபத்த நாயனார் குரூப் சாமி, நான் என்னன்னு தெரியல, காரைக்கால் அம்மையார் குரூப்புக்கு எங்களுக்கு ஆகாது, அடிச்சுக்கோ. நாங்க 2 பேரும் காரைக்கால் அம்மையார் குரூப்புக்கு நாங்களும் அடிச்சுக்குவோம். ஒரு தடவை என்னாச்சு சாமி, நாங்க 2 பேரும் போனோம், பார்த்தா அவங்க ஒரு மாதிரி எங்களை பார்த்தாங்க, நாங்க பார்த்தோம். அன்னைக்கு வந்தது சாமி, இன்னைக்கும் அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடுல நியூட்ரிஷியஸ் இல்ல, விஷ இருக்கு. நியூட்ரிஷியஸ் இல்லாம கூட இருந்துடலாம், தப்பு இல்ல. நியூட்ரிஷியஸ் இல்லாம கூட நீங்க வெறும் சாப்பாடை சாப்பிட்டுடலாம். விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிடலாமான்னா தப்பு. அப்போ நாம உலகத்துல நாம தூக்கிட்டு போற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அனுபவத்தை தான் எடுத்துட்டு போறோம். இந்த ஆன்மாவுக்கு தெளிவு ஏற்படணும். இது பண்ணக்கூடாது, இது பண்ணலான்ற தெளிவை கத்துத்தரதுதான் இந்த திருமுறை. அதுதான் அனுபவாதீதம். அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல். ஆன்ம தெளிவு வராமல் எத்தனை பூசணைகள் செய்தாலும் அவர்கள் தவிடுபிடியாக போவார்கள் என்பதைத்தான் தாருகாவனத்து ரிஷிகளுடைய பாடம் நமக்கு கத்து தருது. சிவபெருமான் டான்ஸ் ஆறதை பார்த்தோன்னு நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அவன் டான்ஸ் ஆறதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? அவன் கையில நெருப்பு வச்சிருக்கான்ல, அது அவனையே அழிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கு.
அவன் இடுப்புல கட்டி இருக்கிற அந்த 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 புலித்தோல் வந்து அவனை கொல்றதுக்காக அனுப்பிச்ச புலித்தோல். அந்த மான் அவனை நீங்க அதை பாக்குறப்போ அவர்கள்லாம் யாரு? வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க, வேதத்தினால மட்டும்தான் ஆகும்னு நினைச்சவங்க, வேள்விகள் செய்தவர்கள். இப்பெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் வேள்வி, எங்க பார்த்தாலும் வேள்வி. உட்கார வச்சு கட்டையை போட்டு கப்ப 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 கப்பன்னு எரிக்கிறது. நமக்கு நம்ம சைவத்துல எதையும் கொளுத்துவது நம்ம மரபு அல்ல. நம்ம எல்லாத்தையும் குளிர்விப்பதுதான் நமக்கு அபிஷேகம் தான் மரபு. நமக்கு எல்லாம் குளிர்ச்சிட்டு நமக்கு எதையும் கொளுத்துறது மரபே கிடையாது. நம்மளுடைய சைவமா இருக்கட்டும் மற்றவங்க இல்ல. கிரியையில இருக்கே சாமி, கிரியையில எல்லாம் பண்றாங்களே, கிரியைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கிரியைனா என்னது? அது வேள்வி செய்தல்லாம். வேள்வி என்பது கிரியையினுடைய முதல் படி. வேள்வி என்பது கிரியையினுடைய முதல் படி. ஆனா அதுலயே நின்றக்கூடாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப எல்லாம் போக வேணாம். முக்கியமான செய்தி என்னன்னா, தயவு செய்து டெய்லி நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த பக்தி உணர்வை ஆன்மாவுக்கு ஊட்டுங்கள். ஊட்டச்சத்து நிறைந்த ஊட்டச்சத்து இல்ல சாமி, எல்லாத்துலயும் கலப்படம். ஊட்டச்சத்து இல்ல, எல்லாத்துலயும் கலப்படம். எது வாங்கினாலும் அடல்ட்ரேஷன், எல்லாத்துலயும் கலப்படம், எல்லாத்துலயும் ஃபுல்லா மருந்து சேர்த்துட்டாங்க. கவலைப்படாதீங்க. 2 நாள் நாங்க ஹார்லிக்ஸ் கொடுக்கோம் உங்களுக்கு. 2 நாள் டைரக்டா ஹார்லிக்ஸ் பில்ஸ், எல்லா நியூட்ரிஷனோடையும் பில்ஸ் எடுத்து நாங்க கொடுக்குறோம். நீங்க அதை எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரவே வராது. ஊட்டச்சத்து குறைபாடு உங்களுக்கு வரவே வராது. நீங்க கண்டிப்பா ஆன்ம தெளிவோடுதான் இந்த உலகத்தை கடப்பீர்கள். ஆன்ம தெளிவு இல்லாமல் செய்கின்ற அத்தனையும் 2 அண்டா சோறு சாப்பிடுற மாதிரி. இங்க சாமி என்ன கேக்குறாருன்னா, நான் அப்படிதான் நினைச்சேன் ஒரு காலத்துல. சாமி என்ன கேக்குறாருன்னா, எத்தனை முறை என்ன பண்ணன்னு கேட்க மாட்டேன். சாமி நான் 1000 பண்ணிருக்கேன் சாமி, நான் 10,000 பண்ணிருக்கேன். 1000, 10,000, 5000, 20,000 அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. அப்படிலாம் சொல்ல தேவை, அதெல்லாம் சாமிக்கு தேவையில்லை. எவ்வளவு உணர்வுல நின்ன உன் வாழ்நாள்ல சிவபூசை என்பது சிவம் பெருக்கும் உணர்வு, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் சாதனம் தான் என்னது? நம்மளுடைய திருமுறை, நம்ம கையில வச்சிருக்கிற தூப தீபங்கள், மலர்கள் எல்லாமே சாதனம். சாதனம்னா கொஞ்சம் ஒருமுகப்படுத்துறதுக்கு. அதுலயே பூவுலயே கான்சென்ட்ரேட் பண்றது, முழுசா பூல தான் கான்சென்ட்ரேட் பண்றது. குங்குளியம் போட்டா நல்லதாமே, வெங்குங்குளியம் போட்டா நல்லதாமே, குங்குளியத்தை தேடி அந்த புகையா எதிர்பார்க்கிறேன், அந்த நறுமண புகையா. நல்லது செய்யணும்ன்ற உன்னுடைய ஆன்மாவுல அடுத்தவர்களுக்காக உருகும் போது உன்னுடைய ஆன்மாவுல இருந்து ஒரு நறுமணம் கிளம்பும் பாரு, அந்த புகையத்தானே அவன் எதிர்பார்க்கிறான். அது உள்ளுக்குள்ள போடுற புகை, இது வெளியில போடுற புகை. வெளியில போடுற புகையே போட்டுட்டு இருந்தா அதுக்கு பலன் உண்டு, அதுக்கு பலன் இல்லாம இல்ல, நியூட்ரிஷன் கம்மி. நாம எடுத்துட்டு போறது குங்குளிய புகை அல்ல, நாம் எடுத்துக்கிட்டு இருக்க போது நம்பர் ஆஃப் உளவாரம் அல்ல, நாம் எடுத்துட்டு போறது நம்பர் ஆஃப் திருமுறை மனப்பாடம் அல்ல, நாம் எடுத்துட்டு போறது திருவாசகம் முற்றுவதல் அல்ல, எடுத்துட்டு போறது மத்த எல்லாம் அல்ல, நம்ம ஆன்மாவில் தெளிவு பெற்று இருக்கிறோமா, அதுதான் சாமி. என்ன வேணாலும் பண்ணு, அனுபவாதீதான் இருக்கா உன்ட்ட, அதான் கேக்குறேன். அனுபவம் இருக்கு சாமி. என்ன அனுபவம் இருக்கு? நான் சைவத்துல சேர்ந்து 15 வருஷம் சாமி. ஓ வெரி குட், ரொம்ப சீனியர் நீ. நான் கரெக்டா சைவத்துல சேர்ந்து 2007 கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சைவமா 2007 ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சு? வருஷம் 15 வருஷம் ஆச்சு. 15 2007ன்னா என்னாச்சு? கொஞ்சம் கூட்டி கழிச்சு சொல்லுங்க, எனக்கு கணக்குல நான் வீக்கு. 17 வருஷம் ஆச்சுங்க. 17 வருஷம் ஆச்சு. நல்ல வேலை, 17 வருஷம் சைவத்துல இருந்திருக்கோம். 17 வருஷமா கேட்க மட்டும்தான் செஞ்சிருக்கேன். கேட்டுட்டே இருக்கிறது, காதெல்லாம் புகஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை கேட்டிருப்போம், எவ்வளவு படிச்சிருப்போம், எதுவுமே புரிதலோடு தேடுதலோடு. இன்னைக்கு எந்த பிரயத்தனம் இல்லாம இங்க உட்கார்றதுக்கான காரணம் அதுதான். சரி, நான் சொல்ல வந்து புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு விஷயம்,
குவான்டிட்டி டசன்ட் மேட்டர். எண்ணிக்கை பெருமானுக்கு முக்கியம் இல்ல, தரம், குவாலிட்டி இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். குவாலிட்டி தான் அவனுக்கு தேவை. எனக்கு திருவாசகம் மனப்பாடமா தெரியும், அட்டட்டு அட்ட மனப்பாடமா ஒப்பிப்பேன்றதை விட ஒரே ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் சாமின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஒரு வார்த்தை நின்ற வேணாம், எல்லாத்துலயும் போய்க்கலாம், எல்லாத்துலயும் பண்ணிக்கலாம். இந்த உணர்வு வரணும். அதுக்காக நீ தலைப்பயணம் போக கூடாது, திருவாசகம் அப்படி சொல்லல. அது செஞ்சாதான் இது தெரியும். உண்மையிலேயே சித்ராம்மா அவர்கள் செய்துட்டு இருக்க பணி நான் நேற்றுலாம் பாக்குறேன். அடியார்கள்லாம் அந்த அந்த இது அடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. புரிதல் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வரட்டும். அதுக்கப்புறம் திருவாசகம் என்னன்னே தெரியாம அதுக்கப்புறம் தான் திருவாசகம் படிக்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நம்ம அம்மா இவர்கள், நம்ம ஓவிய செல்வி அம்மா அவர்கள் எல்லாருமே சாமலா அம்மா அவர்கள் எல்லாருமே திருவாசகத்தை கொண்டு செல்கின்றார்கள், எல்லாருக்கிட்டையும் கொண்டு செல்கின்றார்கள். ரொம்ப முக்கியமான பணி. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை அவங்க புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை அவங்க செரிக்கிறது, அது எல்லாமே வேற வேற விஷயம். சிவபெருமான் தருகின்ற உணர்வு என்ன? அவன் எல்லாத்துக்கும் நீ கேட்கலாம், ஞானசம்பந்தருக்கு கொடுத்த உணர்வு நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேட்கலாம். ஞானசம்பந்தருக்கு கொடுத்த அந்த உணர்வை எனக்கிட்ட கொடுத்தா நான் வேணான்னு சொல்றேன். நம்ம கேட்க, நீ தான் கொடுக்க மாட்டேங்கிற. ஞானசம்பந்தர் கொடுத்தவரும் திருநாவுக்கரசு பெருமானுக்கு கொடுத்த உணர்வை எனக்கு ஏன் கொடுக்க கூடாது, நான் ஏன் கொடுக்க கூடாது? கேள்வி சரிதானே? என்னுடைய கேள்வி சரியா இல்லையா? புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல நம்மள்கிட்ட. என்னன்னா அருமை என்னன்னா, அப்பா 6 இட்லி 3 வடை 2 தோசை சாப்பிடுறாரு. இந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. அதே 6 இட்லி 3 வடை 2 தோசை எனக்கு நானும் சாப்பிடணும்னு இந்த குழந்தை நினைச்சா முடியுமா? அம்மா கொடுப்பா, என்ன எடுத்துக்கோ, 4 இட்லி 2 தோசை 3 வடை சாப்பிடு கொடுக்குறாரு. சாப்பிட முடியுமா இந்த குழந்தைனால? முடியுமா? சாப்பிட்டாலும் செரிக்கின்ற ஆற்றல் இருக்கா? செரிக்கின்ற ஆற்றல் கிடையாது. அந்த செரிக்கின்ற ஆற்றல் தான் நம்ம பெருமான் நமக்கு கொடுக்குறது. நாம அந்த ஆற்றலை பெறணும்னா வளரணும். வளரதான் செரிக்கின்ற ஆற்றல் பெறும். அது போல இந்த ஆன்மீகத்துல, இந்த சிவ தத்துவத்துல நாம வளர சிவ அனுபவத்தை செரிக்கின்ற ஆற்றல் கூடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றலின் தன்மையை நம்ம கூட்டிக்கிட்டே போகணும். சிவத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் கூடுவதுதான் இந்த ஆன்மா பெறுகின்ற சிவானந்த தெளிவு. இந்த சிவானந்த தெளிவு ஏற்படும்னா சிவத்தை எத்தனை முறை டேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? சிவத்தினுடைய டேஸ்ட் வர உங்களுடைய ஆன்மாவினுடைய தெளிவு அதிகமாகி கொண்டே வரும். அதுதான் அனுபவாதீதம், அதுதான் அனுபவம் உரைத்தல். அந்த அனுபவாதீதம் உரைத்தல் தான். அது வர என்ன ஆகும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். நல்ல குணங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, தீய குணங்கள் விட்டு போனாலே போதும். நம்ம கிட்ட இப்ப வேற அடுத்தவங்க திருட மாட்டோம், நம்ம போய் திருடுவோமா? நம்மளாம் சிவனடியார்கள், நம்ம திருட மாட்டோம். மத்தெல்லாம் விஷயங்கள்லாம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, பகை இருக்கு, பொறை உணர்வு இருக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் இருக்கு. நிறைய சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சாமி அப்படியே தேய்ச்சி கழுவுறாரு. எதுல? யாத்திரை பத்துல தேய்ச்சி கழுவுறாரு. அப்படி கழுவும் போது புகவே வேண்டாம் புலன்களை நீ புயங்கப் பெருமான் பூங்கலர்கள் மிகவே நினைமின் போக விடும் என்கள் நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தளராதிருப்பார் தான் இந்த 2வது பாட்டுடைய மிகச்சிறந்த முக்கியமான வார்த்தை. தளராது இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சிவம் நம்மை காக்கும், சிவம் நமக்கு அருளும், சிவம் நமக்கு அருள் செய்யும் அப்படிங்கிறதுல பொறுமையா இருக்கணும். குழந்தைக்கு முதல் 3 மாசம் வெறும் பால் தான் கொடுப்பான் அம்மா, அப்புறம் பிஸ்கட் கடிச்சு கொடுப்பான், அப்புறம் ஃபேரக்ஸ் செர்லாக், அதுக்கப்புறம் ஒரே ஒரு இட்லி, அதுக்கப்புறம் 2 முறுக்கு ஊற வச்சு கொடுப்பான். இந்த முறுக்கு இருக்குல்ல, அந்த என்ன முறுக்கு, இந்த முறுக்கு, சின்ன சின்ன முறுக்கு இருப்பாங்க, அந்த முறுக்கு ஊற வச்சு, ஆமா அது கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் சாதம் ஊட்டுறத ஒரு ஃபங்க்ஷனா வைப்பா, சாதம் ஊட்டுறதே ஒரு ஃபங்க்ஷனா வைப்பா. அப்புறம் தயிர் சாதம் கொடுப்பா, அப்புறம் பால் சாதம், அப்புறம் கொஞ்சம் ரசம் சாதம், அப்புறம் கொஞ்சம் இட்லி பசுகிறது, அப்புறம் இடியாப்பம்,
கொஞ்சம் கொஞ்சமா போய் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இந்த புள்ள எடுத்த உடனே பிரியாணி எடுத்து வாயில அமுக்குன்னு சொல்லுச்சுன்னா எடுத்து அமுக்குனா என்ன ஆகிறது? காரம் தாங்க முடியுமா? காரம் தாங்க முடியுமா? செமிக்கின்ற ஆற்றல் இருக்கா? செரிக்கின்றான். அது போல சிவத்தினுடைய அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு சிவனடியார்களும் எப்படி இருக்காங்களா? தளராது காத்திருக்கின்றார்களாம். கூட்டிட்டு போறாரு சாமி, டூர் கூட்டு பாருங்க பாரு, அந்த முக்கல அந்த 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 மரத்து பக்கத்துல ஒரு குத்து இருக்கு பாரு, அதுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க. அது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 4 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த இடத்துலயே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருவேன், இந்த இருக்க பாரு ஒருத்தன், இந்த தெரியுது பாரு கல், இது கல்லு கிடையாது, இது ஒருத்தன் உட்காந்து உட்காந்து ஆடாம அசையாம உட்காந்து கல்லாவே மாறிட்டான். இவன் வந்து ஒரு 80-90 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில நின்று தவறாது தளராது பெருமானை சார்வதற்காக தளராது இருப்பதுதான் யாத்திரை பற்றினுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு வரி ஒரு ஒரு 4 நிமிடம் சொல்லி நாம இதை நிறைவு செய்யறோம். 3வது பாட்டுக்குள்ள போயிடலாம். எனக்கு 3வது பாட்டு மட்டும், 3வது பாட்டு ஒருத்தவங்க பாடலாம், அடியார்களுக்கு வாய்ப்பு, யாராவது பாடலாம். 3வது பாட்டு தாமே தமக்கு சுற்றமும். ஓகே அம்மா பாடு, அம்மா இருக்காங்க. திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசம் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. மகிழ்ச்சி. மதில் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு, அதோட லைவ் செய்யறோம். அம்மா திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசம் மார் என்ன மாயம் இவை போக ஓமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே கூறிக்கொண்டு போமாரமை மின் போய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. அருமை 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 சாமி, அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 3வது பாட்டுக்குள்ள போறோம். தாமே தமக்கு சுற்றமும் தமக்கு விதிவகையும். நமக்கு நாம் தான், நமக்கு நாம் தான். அந்த பாட்டு அது என்னது? உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் நல்லால் நமக்குற்றார் ஆருளரோ உற்றார் ஆருளரோ. இது அடிக்கடி நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாடல் பாடும் போது சாமி கலையடி வணங்க. இந்த பாடல்ல இந்த வரிகள் வரும்போதெல்லாம் அடியனுக்கு தோணுவது அப்படியே 4 பேர் தூக்கிட்டு பச்சை மூங்கில 4 பேர் படுத்து தூக்கிட்டு போற மாதிரி தான் தோணுது. இந்த பாட்டு பாடுறப்ப அந்த அனுபவம் தான் தோணும். எல்லாம் பூவெல்லாம் மேல விழுகும், தமால் துமின்னு பூவெல்லாம் அப்படி மேல விழுகும் தத்துன்னு. அப்போ யாரு வருவா? கொண்டு போய் காட்டுல வச்சு எரிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்காம போகின்ற இந்த உறவுகளைத்தான் நம்ம பெரிய சதம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாம எரிந்த பிறகு எரிந்த சுடலையையும் எடுத்து பூசிக்கொள்கின்ற ஒருவன் நம்மளுடைய தாயுமானவனாகிய சிவபெருமான் ஒருவனே. அவனை மட்டும் மறந்துடுறோம், அவனை மட்டும் மறந்துடுறோம். ஏதோ இந்த இதுதான் இவங்கதான் நம்மளை காப்பாற்ற போறாங்களா, இவங்கதான் நம்மளை தூக்கி நிறுத்த போறாங்களா, லேசா இறந்து போயிட்டோம் அப்படின்னா அழுது ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு அழுதுட்டு உள்ள வச்சு எரிச்சுட்டு சரி ரொம்ப அழுதுட்ட, சரி உன்னை உயிர் திரும்ப கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வான்னு சாமி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. போய் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டேப்பான்னு எல்லாம் அழுகுறாங்க, போய் வச்சு காட்டுல வச்சு எரிச்சாச்சு. சாமி என்ன சொல்றாரு? சரி ரொம்ப அழுகுற,
பரவாயில்ல, இந்த பையன் கொஞ்சம் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும்னு அவன் திரும்ப வீட்டுக்கு வர்றான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? பேய் நடக்கும் துரத்தி விட்டுருவாங்க. ஓடுவாங்க ஐயா. யார வந்து கிளியோபாட்ரான்னு சொன்னாரோ, நீ இல்லாம என் உயிரே இல்லைன்னு சொன்னாரோ, நீதான் எல்லாம் சதவன் சொன்னா. இந்த அம்மா எங்க என்னங்க இப்படி பண்றீங்களேங்க, திரும்பி வரமாட்டீங்களா அப்படி எல்லாம் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் விளக்கமாறு எடுத்து செருப்படுத்து அடிச்சு விரட்டி பேய ஓட்டுக்கடான்னு சொல்லி ஒரு பூசாரிய கூப்பிட்டு, ஒண்ணும் இல்லைங்க, கனவுல வர்றாங்க. கனவுல வந்திருக்கா. அப்படி யாரு? செத்து போனவர் கனவுல வந்திருக்காரு. செத்து போனவங்க கனவுல என்ன பண்றான்? எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு தண்ணி எடுத்து தலையில தெளிக்கிறான், நெத்தியில திருநூறு போடுறான். என்ன ஆச்சு? யோ கனவுல வந்துட்டாயா? கனவு வந்தாலும் பரவாயில்ல, நீ வான்னு கூப்பிடுறான்டா, என்ன பண்ணுவேன்? எல்லாம் நடிப்பு, புரிஞ்சுதுங்களா? எல்லாம் நடிப்பு. அழுது நடிப்பு, கூட இருந்தது நடிப்பு, அவன் செஞ்சது நடிப்பு. இதெல்லாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா எப்பயும் நடிக்காம நம்ம கூடவே வருகின்ற நம்பெருமான் ஒருவன் சுடலையிலாவது இவன் நம்ம திரும்பி பார்ப்பானா? எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாவது அப்படி திரும்பி பார்த்துட்டு யாருமே இல்லைன்றப்ப இவன் பின்னாடி இப்படி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி நீ வருவியா அப்படின்னு பார்த்து உட்காந்துருப்பான். அப்பா உனக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, என்னைய ரிசீவ் பண்றதுக்கு நீ உட்காந்துருக்க. இவங்களுக்காக நான் அங்க ஓடி உழைச்சேன், இங்க ஓடி உழைச்சேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. என்னைய அடுத்த பிறவியாவது ஒரு திருவாசகம் படிக்கிற பிறவியில, திருவாசக சிந்தனையில சேர்ற ஒரு இடத்துல என்னை போற்று சாமி அப்படின்னு கேட்டு வாங்கி வந்த பிறவிதான் இந்த பிறவி. நாம எல்லாம் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கோம், சிந்தனை படிச்சுட்டு இருக்கோம். எங்கும் இல்லாமல் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து டோஸ் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் என்ன டோஸ் கொடுக்குறோம்? எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் கொடுக்குறோம், சிவ நியூட்ரிஷன் கொடுக்குறோம், ஆன்மாவுக்கு தெளிவு கொடுக்குறோம். நான் கொடுக்கல, குருநாதர் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி தரேன், அவ்வளவுதான். நான் ஒரு டிஸ்பென்சர் தான், குருநாதர் தான் ஊட்டம் கொடுக்குறேன். தயவு செய்து ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் நம்ம சிந்தனைக்கு வந்துருங்க. தயவு செய்து காரணம் காட்டிட்டு ஏதோ ஒரு விஷயம் காட்டி தயவு செய்து அடியார்கள் எல்லாம் விட்டா பிடிக்க முடியாது. அடியார் திருக்கூட்டத்தை விட்டுட்டோம்னா திரும்ப வருவதற்கு உட்கார்றதுக்கு மனமே இருக்காது. ஏதோ ஒரு இழுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இழுத்துக்கிட்டே நம்மளை தூக்கி போட்டு தான் இருக்கும். எதுனாலும் பரவாயில்ல, இந்த 2 மணி நேரம் இங்கதான்ற ஒரு முடிவுக்குள்ள அடியார்கள் எல்லாம் வரணும்னு திருவடி கேட்டு. வேற ஒண்ணும் காரணம் என்னன்னா, நாம எடுத்துட்டு போறது, நம்ம எடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம எடுத்துட்டு போறது ஆன்ம தெளிவு தான். இந்த ஆன்ம தெளிவு தான் நம்ம திருவாசக சிந்தனையுடைய முக்கிய நோக்கமே. நமக்கு இங்க சாஸ்திரமோ சங்கல்பமோ சம்பிரதாயமோ இல்ல சடங்கோ மற்ற எதுவுமே நம்ம வந்து செய்யறது கிடையாது. நாம வந்து இதை முடிச்சு போறப்போ ஒரு விஷயம் செய்ய சொல்ல போறோம், இது மாதிரி பண்ணிக்கலான்ற ஒரு ஆன்ம தெளிவு நம்ம கொடுக்கணும். அதனால அடியார் பெருமக்கள், அதனால இந்த ஒரு செய்தியோட அதாவது கரெக்டா 5 நிமிடங்கள், இப்ப 38 ஆகுது, இங்க 5 நிமிடங்கள்ல நான் நிறைவு செய்யறேன். நம்ம அரை மணி நேரம் கொஞ்சம் லேட் பண்ணோம், அதனால 10 நிமிடம் வந்து எடுத்துக்கிறேன். 5 நிமிடத்துல நிறைவு செய்ய கன்ஃபார்மா நிறைவு செய்ய, அதுக்கு மேல போக மாட்டேன். அடியார்கள் இந்த 5 நிமிடத்தை கொஞ்சம் உங்களுக்கு காணும். இந்த ஆன்மா யாத்திரை செய்கின்றது, இந்த ஆன்மா பயணிக்க போகின்றது. எங்கு பயணிக்க போகின்றது? இந்த உலகத்திலிருந்து உடல் கடந்த பயணமாக பேரண்ட நாயகன் இருக்கின்ற பெருவெளி நோக்கிய பயணம். இதுதான் இந்த ஆன்மா யாத்திரை பத்தி சொல்லித்தரது. இந்த ஆன்மா இங்க இருந்து இங்க போகுது. இந்த உலகத்துல எது இயல்பு? இப்போ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல இயல்பா இருக்கிறது இருட்டா வெளிச்சமா? இந்த ரூம்ல இயல்பா இருக்கிறது இருட்டா வெளிச்சமா? இருட்டுங்க. பகலா இருந்தா வெளிச்சம், இரவா இருந்தா இருட்டு. இல்ல அந்த பகலுக்கு கூட சூரியன் வந்தா தான் பகல், சூரியன்ற ஒண்ணு வந்தா தான் பகல் ஆகும். இந்த ஒரு பொருள் வந்தா வரல, சூரியன் வரலன்னா இருள் தான். ஆக இயல்பு என்னன்னா இருள். அதற்கு செயற்கையாக ஒளி செய்திருக்கிறோம். புரியுதுங்களா? புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? இயல்பு என்பது இருள், அதற்கு விளக்கம் செய்வதற்காக செயற்கையாக ஒளி செய்துள்ளோம். அது போல இந்த ஆன்மாவுக்கு இயல்பு இருளா இருந்தது. அதனால இயல்பு இருளை நீக்குவதற்காக பெருமான் 2 லைட் போட்டிருக்காரு. ஒரு லைட் என்னன்னா இந்த உடம்பு, இன்னொரு லைட் இந்த உலகம். இந்த 2 லைட் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த 2 லைட் தான் என்னது? இந்த ஆன்மாவுக்கு டெம்பரவரி லைட்ஸ். இந்த 2ம் போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு என்ன ஆயிடும்? ஆன்மாவுக்கு எதுக்குள்ள போயிடும்? லைட் ஆஃப் பண்ணிட்டேன், பேரண்டத்துக்குள்ள போயிருங்க. பேரண்டத்தில் இருள்
நான் பிராக்டிஸ் பண்ணாத வர நல்லா கவனிக்க. இதுதான் முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்திக்காக தான் 5 நிமிஷம் கேட்டேன். இந்த ஆன்மா அருள் பெறணும்னு இருக்காங்க, நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மா இருள்ல இருந்து நீங்குவதற்காக சாமி 2 லைட் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு லைட் என்னன்னா, ஒரு லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டு, ஒரு லைட்டு வீட்டு லைட்டு. ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிறது என்னன்னா உலகம், வீட்டு லைட்டுன்றது இந்த உடல். புரிஞ்சுக்கிச்சா? சாமி 2 லைட் போட்டு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஒரு லைட் என்னது? ஸ்ட்ரீட் லைட் உலகம், இன்னொரு லைட்டு மேல வீட்டு லைட்டு. 2 லைட்டு சாமி போட்டு கொடுத்துருக்காரு. சரி, இப்ப 2 லைட் இருக்கு, போதுமா? 2 லைட் இருக்கு சாமி, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, வீட்டுல லைட் இருக்கு, போதுமா? வெளிச்சம் வந்துருச்சா? பார்க்க முடியுமா? பாத்துடலாமா? எல்லாத்தையும் பாத்துடலாமா? இருள் நீங்கிருச்சா? நீங்கிருச்சா நீங்களையா? நீங்காதுங்கய்யா, லைட் போட்டேன், வெளியிலயும் லைட் போட்டேன், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா நீங்காதுங்க ஐயா. குருங்கிற ஒரு லைட் வரும்போதுதான் நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். சரி, கண்ணை திறந்தாதான் இல்ல கண்ணை குரு திறந்தாதான் வெளிச்சம் தெரியும். ராஜேஸ்வரி அம்மா, அம்மா ஏதோ சொன்னாங்க. ராஜேஸ்வரி அம்மா ஏதோ சொன்னாங்க. கண்ணை திறந்தாதான் வெளிச்சம் தெரியும். அழகு அழகு அழகு, இதுதான் அது. நல்லா கவனிங்க. இந்த லைட் இருக்கு, வெளி லைட் இருக்கு. இந்த கண்ணுல ஒளி இல்ல, கண்ணுல காட்ராக்ட் இருக்கு, கண்ணுல காட்ராக்ட் இருக்கு. என்ன பண்ணும் தெரியுமா? 2 லைட்டுமே வேஸ்ட். இந்த கண்ணுல ஒளி என்பது உள் ஒளி. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்ணுல ஒளி என்பது என்ன? உள் ஒளி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உள் ஒளி. உள் ஒளி கலக்காம இந்த 2 ஒளியும் ஒண்ணும் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த உள் ஒளி மட்டும் இருக்கு, கண்ணு மட்டும் இருக்கு, 2 லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம், கண்ணு தெரியாது. ஆக இந்த ஆன்மா இயல்புக்குள்ள வரணும் அப்படின்னா 2 லைட் வேணும். ஒண்ணு வெளி ஒளி, இன்னொன்னு உள் ஒளி. இதுதான் முக்கியமான செய்தி. இந்த ஆன்மா பக்குவத்துக்கு வரணும்னா 2 ஒளி தேவை. ஒண்ணு வெளி ஒளி, இன்னொன்னு உள் ஒளி. இந்த வெளி 2லயும் ஒளி இருக்கா? உள் ஒளி வெளி. அதனால இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேன். ஆன்மாவுக்கு 2 வேணும். ஒண்ணு வெளி, இன்னொன்னு உள்ள ஒளி. 2 தேவை. புரிஞ்சுச்சா? ஒளினா உள்ள இருக்கிற ஒளி, வெளினா வெளினது வெளியே இருக்கிற ஒளி. பேரண்ட பெருவெளி, பேரண்ட பெருவெளி தான் பெரிய வெளிச்சம். ஒளி அப்படின்னா உள்ள இருக்கிற ஒளி. ஆக இந்த ஆன்மா உள் ஒளியிலிருந்து பேரண்ட பெருவெளிக்கு பயணிக்கிறதுக்கு பேருதான் யாத்திரை பத்து. அவ்வளவுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆன்மா இங்க ஒளி ஏத்தலன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒளி ஏத்தல, இங்க ஒளி எரியல அப்படின்னா அந்த வெளிக்கு போக முடியாது. அப்ப இங்க ஒரு ஒளி ஏத்துட்டு வெளியில இருக்கிற வெளியுடைய ஒளியை நம்ம போறதுக்கு அந்த பயணம் தான் யாத்திரை. அதுதான் பேரண்ட பெருவெளிக்கு நம்ம போறது. பேரண்ட பெருவெளிக்கு முதல் வெளிச்சம் நமக்குள்ளதான் ஏத்தணும், நமக்குள்ளதான் ஏத்தணும். உள்வொளி ஊனிரை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, உள்ளுக்குள்ளதான் லைட்டு போடணும். அந்த உள்வொளி ஏற்றுறதுதான், இந்த உள்வொளி ஏற்றதுக்கு பேருதான் தில்லை தரிசனம். இந்த உள்வொளி ஏற்றதுக்கு பேருதான் தில்லை தரிசனம். இந்த வெளி ஒளி போறதுக்கு பேருதான் யாத்திரை பத்தினுடைய முடிவு. நம்ம இன்டர்மிட்டன்ட் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இன்டர்மிட்டன்ட் ஸ்டாப் அது எதுன்னா உள்வொளி. உள்வொளி தான் இன்டர்மிட்டன்ட் ஸ்டாப். அங்க உள்ள ஒளி ஏத்திட்டோமான்னு செக் பண்றது. உள்ள ஒளி ஏத்தலாம், ஆனா உப்புன்னு 5 பேர் சேர்ந்து ஊதுறாங்க காத்து. என்ன காத்து ஊதுறாங்க? பகை என்றது காத்து ஊதுது, பொறுமையின்மை என்ற ஒரு காத்து ஊதுது. அடிக்கடி ஏத்தி வைக்கிறோம், பகை வந்த உடனே உள்வொளி அமர்ந்துருது. அடிக்கடி ஏத்து வைக்கிறோம், பொறுமை இல்லை அப்படின்னு உடனே உள்வொளி அமர்ந்துருது. ஏத்தி ஏத்தி தான் வைக்கிறோம், ஆனா தொடர்ந்து பிரகாசிச்சாதான் எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? பெருவெளிக்கு போக முடியும். பெருவெளிக்கு அடுத்த அமர்வுல நம்ம முக்கியமான செய்தி பார்க்க இருக்கிறோம். இறைவனுடைய திருவடி. ஏற்கனவே இறைவனுடைய திருவடி நாம பார்த்துட்டோம்ல, 4 திருவடி. இறைவன் திருவடிக்கு 4 பேரு. என்ன? ஒண்ணு அடியவர் திருவடி, அடுத்து திருவைந்தெழுத்து, 5 எழுத்து, அடுத்து கருணை, அடுத்து அன்னை பராசக்தி. 4 தான் பார்த்தோம். இப்போ திருவடிக்கு இன்னொரு ஒரு டைமென்ஷன் பார்க்க போறோம். இறைவனுடைய அடிமுடியை ஏன் பார்க்க முடியல? யாருனால? பிரமன்னாலையும்
நம்மளுடைய பெருமாள் திருமால்னாலையும் ஏன் அடிமுடி பார்க்க முடியல? அடிமுடி என்பது என்ன? இறைவனுக்குத்தான் உருவம் இல்லையே. அப்படின்னா அடி என்பது என்ன, முடி என்பது என்ன அப்படிங்கிற பெருஞ்செய்தியை வருகின்ற அமர்வுகள்ல போயிட்டு நாம 5வது பாட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள தீபம் போட்டணும். அதுதான் நம்ம தில்லை. உள்ளுக்குள்ள அந்த ஒளி ஏத்தி இந்த 2 மணி நேரம் மட்டும் எரியக்கூடாது. மொபைல் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எரியணும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து எரியணும். அப்படி எரிகின்ற ஆற்றலை பெறுவதுதான் தில்லை தரிசனம். அது நம்ம 5வது பாடலுக்குள்ள நாம் அதை பெறப்போகின்றோம் என்று சொல்லி இந்த அளவில் அடியேன் இந்த அமர்வினை மணிவாசகருடைய திருவடிகளை போற்றி, நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய திருவடிகளை போற்றி, நம்மளுடைய குருநாதருடைய திருவடிகளை போற்றி நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்துப்பார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவிடைகளையும் மலரிட்டு மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா சுவாமி. ஆகவே இன்றைய நிறைவு நமக்கு என்னன்னா, இன்றைய தினம் அடியார்கள் பெற்ற அனுபவங்களை எப்பவுமே அனுபவம் கேட்டு நிறைவு செய்த முடியும் மரபு. 2 அடியார்களுக்கு வாய்ப்பு சுருங்க சொல்லி நிறைவு செய்யலாம். ஏற்கனவே நம்ம டைம் ஆயிடுச்சு, அதனால 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. தாங்கள் இந்த அமர்வுல ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்கணும். கலாவதி அம்மா. சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம். நம்ம பகையற்று பொறுமையா அனைத்து விஷயத்திலையும் அப்படி இருந்தோம்னா இருக்கணும். எல்லாத்தையும் சிவசக்தி சொரூபமா பார்க்கணும் அப்படின்னீங்க. அப்புறம் அராகம்னா இச்சை. நீங்க அந்த காரைக்கால் அம்மையாரும் நம்ம அப்பர் பெருமானும் இச்சையை கடந்தவர்கள் தான் அவங்க. ஆனாலும் கைலைக்கு போகும்போது அந்த இறைவன் மேல இச்சை வச்சதால் தான். நான் சொல்றது தப்போ ரைட்டா தெரியலங்க ஐயா, நான் புரிஞ்சுக்கிறத சொல்றேன். கரெக்ட், சரிங்க ஐயா. ஆனா இறைவன் மீது அதிகப்படியான இச்சை வச்சதால் தான் அவரு நீங்க போங்க நான் அங்க வரேன் அப்படின்னு சொன்னதா நான் புரிஞ்சுக்கினேங்க ஐயா. அப்புறம் கைலை என்பது அந்த இச்சை கடந்ததுதான் கைலை. அந்த அனுபவமே அந்த இச்சையை கடக்கிறது தான் கைலைன்னு சொன்னீங்க. அந்த ஆன்ம தெளிவு நமக்கு வேணும். அந்த சிவத்தை நோக்கி போகணும்னா அந்த ஆன்ம தெளிவு பெற்றால்தான் நம்ம சிவத்தை நோக்கி நம்ம ஆன்மா பயணிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அதாவது உடம்புன்றது உள்வொலி, உள்வொலி உலகம் என்றதுதான் பேரண்டம். அப்படிங்க அந்த பகை பொறுமை இதெல்லாம் நம்ம உள்வழிய அணைக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த உள்வழிதான் பேரண்டத்துக்கு நம்மள போ வைக்கும். அதுதான் யாத்திரை அப்படின்னு.
இந்த அளவு தான் ஐயா எனக்கு புரிஞ்சுக்கினேன். அருமை அருமைங்க சுவாமி. கலாவதி அம்மா சிறப்பா புரிஞ்சிருக்கீங்க. எதுவுமே தவறு இல்ல. அருமையான புரிதல் சுவாமி. நன்றிங்க அம்மா. ராஜேஸ்வரி அம்மா சுவாமி ஏதோ ஆனா அந்த பொறுமை தாங்க ஐயா வரமாட்டாங்க. அதுதான் ரெண்டு வேணும், மூணு எனக்கு வேணும். சரி சரி சரி. ஐயா 2-3 வகுப்பு அட்டன் பண்ணதால சார்ஜ் கம்ப்ளீட்டா போயிடுச்சியா. இப்ப நான் பரவாயில்லைங்கம்மா. இந்த சார்ஜ் போட்டுட்டு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால இது பண்ணிக்கிறேன். சரி 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 சரி. சரிங்கம்மா சரிங்க. திருவடி வணங்கிறேன். திருவடி வணக்கம் சுவாமி. மற்ற அடியார்கள் யாராவது ஒருவர் மட்டும் சொல்லலாம். அம்மா சுசிலா அம்மா சுவாமி. ஐயா நீங்க ஈசனோட ஆயினும் ஆசை அருமினான்னு சொன்னீங்க. அது வேற ஒரு பொருளா நம்ம நினைக்கிறதுனாலதான் ஈசனோட ஆசை வருது. அது நம்மளோடதான் இருக்கு, நமக்குள்ள இருக்கிற சிவன் அப்படிங்கிற போது ஆசை வராது. நீங்க அது உண்மைதானுங்கய்யா. அப்ப நம்ம அப்படி நினைக்க பழகுனாலே ஆசை போயிடுங்கய்யா. இன்னைக்கு சொன்னதுல அது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருந்தது, திருப்தியா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. ஆக ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றைய தினம் இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்காக அடியேன் ரொம்ப தவம் செய்து காத்திருந்தேன். இன்னைக்கு சில செய்திகள் எல்லாம் அடியார்களுக்கு ரொம்ப அடிநாதமா சொல்லணும்னு சொல்லிட்டு, அதனால அந்த வகையில இன்றைய தினம் அடியார்கள் எல்லாம் இருந்து இந்த செய்திகள் எல்லாம் கேட்டது அடியன் செய்த தவமா இருக்கு. எல்லா அடியார்களும் கண்டிப்பா குரல் பதிவு கொடுங்க. அம்மா சந்திராம்மா மட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு கரெக்டா என்னால பார்க்க முடியல, இனிமேதான் பார்ப்பேன். அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை குரல் பதிவா கொடுக்கறதுலாம் என்ன ஆகும்னா ஆன்ம தெளிவு ஏற்படும். அடியன் உங்களுக்கு கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே, எல்லா ஒர்க்குமே, எல்லா விதமான அந்த ட்ரில் ஒர்க் எல்லாமே உங்களுடைய ஆன்ம தெளிவுக்காக கொடுக்கக்கூடிய விஷயமே தவிர, அதனால அடியார்கள் முடிந்த அளவுல உங்களுடைய குரல் பதிவுகளை நீங்க கொடுங்க. அப்பதான் என்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு, அதுல என்ன நம்ம சொல்லலான்ற எண்ணமும் குருநாதர் மூலமா அடியனுக்கு ஏற்படும். அதனால அதையுமே அடியார்கள் செய்யணும்னு சொல்லி இந்த அளவுல எத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் வணங்கி மகிழ்ந்து, இன்றைய தினம் நம்ம அம்மா அவர்கள் யாரு, நம்ம இவங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள் ஆரி தடந்தோல் பாட முடியுங்களா சுவாமி? ஒரு நாள் ஒருத்தவங்க கொடுக்கலாம். பாடுறேங்க ஐயா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்கவத்தை, கூறுசை தனில்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். சிதம்பரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்ம நாவுக்கரசருடைய அந்த குரு பூசையும் சிறப்பா பண்ணோம். நம்மளுடைய அமர்வும் நல்லபடியா முடிஞ்சது. குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைக்கிறது. நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணங்குறோம்.